السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال عليه الصلاة والسلام رواه البخاري لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والد وولد والناس أجمعين. متفق عليه. أما بعد. இவ்வுலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் படைத்து உன்னதமான சிறந்த படைப்பாக இவ்வுலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பை படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மனித படைப்பு இவ்வுலகத்தில் எதை செய்ய வேண்டும், எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், இவ்வுலகத்தில் இன்னும் எதையெல்லாம் பிரியப்பட வேண்டும், இவ்வுலகத்தை காட்டிலும் யாரை பிரியப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நபி அவர்களை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறான் என்று சொல்லுகிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசத்தையும் நேசத்தையும் வைக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், பல்வேறு வரலாற்றுகள் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறது. உதாரணமாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கண்மணி நாயகமே, இவ்வுலகத்தை காட்டிலும், என் தாய் தந்தையை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், இவ்வுலகத்திய எல்லா வஸ்துக்களை காட்டிலும் உங்களை தான் நான் பிரியப்படுகிறேன். ஆனால் என்னுடைய உயிரை காட்டிலும் என்றாங்க. உயிரை தவிர நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை காட்டிலும் நான் உங்களை பிரியப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லும் போது, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன், இவ்வுலகத்தை காட்டிலும் தன் உயிரை காட்டிலும் எவர் அல்லாஹுடைய ரசூலை பிரியப்படுகிறாரோ அவர்தான் ஈமான் கொண்டார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய தன் கரத்தை பிடித்து அழுது கொண்டே சொன்னார்கள், என் உயிரே போனாலும் உங்கள் மேலே வைக்கின்ற பிரியம் என்றைக்கும் பிரியாது என்று உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். இது மாத்திரமா, பல்வேறு படிப்பினைகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உஹது போரில் நபி அவர்களுக்கு ஷஹீதாக்கப்பட்ட போது எல்லா மக்களும் அவர்களை சுற்றி நிற்கும் போது நபி அவர்களுக்கு அதிகமாக காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த சூழ்நிலையில் தூரமாக இருந்து தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே நபி அவர்களை
கேடயமாக அவர்களை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவர்கள் தன் உயிரை காட்டிலும் நபி அவர்களுக்கு எந்த அளவுக்கு பிரியம் வைக்கிறார்கள் என்று நமக்கு இஸ்லாத்தினுடைய வரலாறு கூறுகிறது. ஆக வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் நம் வீணான விஷயத்தின் மீது நாம் பிரியம் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான பிரியம் எது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த பிரியம்தான் மிக சிறந்த பிரியம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை போல இவ்வுலகத்தில் வாழ்கின்ற காலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் அவர்கள் மீது அதிகமாக பிரியப்பட்டு சலவாத் அவர்கள் மீது அதிகமாக ஓதக்கூடிய நல் அருளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்த அருள் புரிவானாக என்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.